Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. நம்ம சமீபத்தில் பேசின மாதிரியே மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத்தும் பஜ்ரங் புனியாவும் இன்னைக்கு அஃபீஷியலாக காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், இப்போ ரீசெண்டாக தான் அவங்க வந்து ராகுல் காந்தி பார்த்தாங்க இல்லையா? இரண்டு பேருமே ராகுல் காந்தி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. இவங்களும் கட்சியில் இணைஞ்சு ஹரியானா தேர்தலில் போட்டி போடுவாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்தது. இப்போ தான் அவங்க அஃபீஷியலாக கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் காங்கிரஸ் கட்சி இவங்களுக்கு ஹரியானா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆமாம், ஆனால் இதில் வந்து அவங்க முதல்வர் பதவியே வினேஷ் போகத்துக்கு கொடுக்கறதா சொல்லப்படுது. முதல்வர் வேட்பாளராக கூட இவர் நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ஹரியானா அப்படின்ற பேச்சு அடிப்படுது. இந்த காங்கிரஸ் கட்சியில் இணையிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வினேஷ் போகத் வந்து அவங்களோட இந்தியன் ரயில்வேஸ் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்தியன் ரயில்வேஸில் வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி நார்த்தன் ரயில்வேஸ் அப்படின்ற பதவியில் வந்து வினேஷ் போகத் இருந்தாங்க ரொம்ப நாட்களாகவே. ஸோ இப்போ கட்சியில் இணைய போகிறதுக்கு முன்னோட்டமாக அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு அப்பயே ஒரு பெரிய ஹிண்ட் இருந்தது. என்னடா பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்களே, இப்போ கட்சியில் இணைய போகிறது அஃபீஷியல் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு பெரிய பேச்சு இருந்தப்போ தான் ராஜினாமா பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து அஃபீஷியலாக காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே பார்த்து அஃபீஷியலாக கட்சியில் இணைஞ்சிருக்காங்க ரெண்டு பேரும். இப்போ இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி மூலமாக இந்தியா பிரபலமாக இருந்தவங்க உலக பிரபலமாகி இப்போ காங்கிரஸில் இணைஞ்சிருக்காங்க. பாஜகவுக்கு வலுவான எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்போ அரசியல் களத்திலையும் அதிரடி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லியில் உங்களோட போராட்டம் மூலியமா வலுவான எதிர்ப்பு காட்டினாங்க இல்லையா பாஜகவுக்கு. அப்போ இருந்த மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங் அகைன்ஸ்டா பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சு, பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு பெரிய போராட்டமே பண்ணாங்க பல மல்யுத்த வீரர்கள்லாம். இந்த டைம்ல தான் இவங்க ஒரு பக்கம் மல்யுத்த களத்திலிருந்து இப்போ அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. இங்குமே நிறைய போராட்டங்கள், நிறைய போட்டிகள் அதிகமாக இருக்கும். அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து அடுத்தடுத்த வேட்பாளர் பட்டியலில் அறிவிச்சாங்க. இப்போ காங்கிரஸில் 2 முக்கிய புள்ளி இணைஞ்சிருக்காங்க. இப்படி காங்கிரஸ் வந்து ஹரியானா தேர்தலில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாஜகவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலையில் பாஜக இருக்குது. அடுத்தடுத்த விக்கெட்டுகள் பாஜகவில் ஹரியானாவில் இழந்துக்கிட்டே வராங்க. அந்த கட்சிக்கு வந்து பெரிய சருகல்னு தான் சொல்லணும். இப்போ இந்த பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத்தை தாண்டி இன்னும் சில பிரபலமான முகங்கள்லாம் காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிட்டு வராங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பாஜக தலைவர்களுமே இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைய போகிறதா பேச்சுக்கள் இருக்கு. நேத்தி கூட பேசணும் இல்லையா, லக்ஷ்மண் நாப்பா அப்படின்ற ஒரு பாஜக எம்எல்ஏ, அவருக்கு இந்த தேர்தலில் சீட்டு கொடுக்கப்படல. ஆக்சுவலாக பாஜக இப்போ வந்து 67 வேட்பாளர் கொண்ட பட்டியல் வெளியிட்டாங்க. ஸோ அதில் வந்து பல்வேறு தலைவர்களுக்கு அதிருப்தி இருந்தது, லக்ஷ்மண் நாப்பாவுக்கும் அதிருப்தி இருந்தது அப்படின்ற பேச்சு இருந்தப்போ தான் அவரோட அந்த கட்சியை விட்டே விலகிட்டார். பாஜக விட்டு விலகி அஃபீஷியல் அவரும் காங்கிரஸில் சேர்ந்திருக்காரு. இந்த டைம்ல தான் இன்னொரு மிக முக்கிய திருப்பமா ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ரஞ்சித் சௌதாலா, இவரும் பாஜகவை சேர்ந்தவர் தான், இவருமே கட்சியை விட்டு விலகி இருக்காரு. ஸோ இவரோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியலன்னா. ஸோ இது நம்ம பேசுகிற டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 முக்கியமான தலைவர்கள் பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறதா செய்திகள் சொல்லுது. ஆமாம், ஏற்கனவே கடந்த 2 முறை பாஜக ஹரியானாவில் ஆட்சியை பிடித்த மாதிரி இந்த முறை அவ்வளோ எளிதில் ஆட்சியை பிடிக்க முடியாது. சொல்லப்போனால் கருத்து கணிப்புகள் அந்த மக்கள் மத்தியில் என்ன மனநிலை இருக்குன்னா, பாஜக வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி இந்த தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதாலேயும் தான் காங்கிரஸ் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வருது. இதை நிரூபிக்கிற வகையில் தான் பாஜகவிலேருந்து முக்கியமான புள்ளிகள்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்க்கும் நெருக்கடி இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்மே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் உறுதிப்படுத்தி ஆகணும், ஆம் ஆத்மிக்கு எத்தனை சீட் கொடுக்குறோன்றதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய ஆதரவு காங்கிரஸ் கேட்டிங்க அப்படின்னா விவசாய சங்கங்கள். ஏன்னா விவசாய சங்கங்கள் பாஜக அகைன்ஸ்டா பிரச்சாரம் பண்ணதை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த நிலைமையில விவசாய சங்கங்களும் காங்கிரஸ்க்கு ஆதரவாக நிற்பாங்க அப்படின்ற பேச்சு அறிபடுற சமயத்தில் தான் எப்படி இந்த நெருக்கடிகள்லாம் சந்திச்சு காங்கிரஸ் கட்சி ஹரியானாவில் ஆட்சி அமைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இப்போ ஹரியானா தேர்தலை பற்றி சொன்னீங்கல்ல, இப்போ அது மாதிரி தான் மகாராஷ்டிராலையும் தேர்தல் வரப்போகுது. மகாராஷ்டிராவில் ஏற்கனவே தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கே இருந்த மகாராஷ்டிரா மன்னராக இருந்த சிவாஜியோட சிலை இடிஞ்சு விழுந்துச்சுல்ல, பிரதமர் திறந்து வச்ச சிலை இடிந்து விழுந்ததில் இப்போ சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸும் உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவும் இந்திய காங்கிரஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சிலை பிரச்சனையை பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மண்ணின் மைந்தர் அவமதிக்கிற செயல் அப்படின்னு இந்த விவகாரம் போயிட்டு இருக்கப்போ தான் இப்போ காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸோடைய முன்னாள் நிர்வாகி ஒருவருடைய சிலை திறப்பு விழா மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. அதை திறந்து வைக்க லோக்சபா எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸுடைய மிக முக்கிய முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மகாராஷ்டிராவுக்கு வந்தார். அந்த சிலை திறப்பு விழா திறந்து முடிச்சதுக்கப்புறம் அவர் பேசுனது தான் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள மரபணுவே காங்கிரஸ் தான், இங்கே வந்து எல்லாருமே சமங்கிற மனநிலை தான் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும். காங்கிரஸ் வந்து எல்லாருக்குமான அரசியலை செய்யுது, ஆனால் பாஜக வந்து குறிப்பிட்ட சிலர் பலன் பெறணும் அப்படிங்கிறத மட்டுமே மையமாக வச்சு அரசியல் செய்யுது அப்படின்னு ரொம்ப ஒரு காட்டமான ஒரு பேச்சாக பேசியிருக்காரு.
இது வந்து மோடி வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்டாரு, சிவாஜி சிலை வந்து இடிஞ்சு விழுந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு, விவசாய சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தார்ல அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், ஜிஎஸ்டி கொண்டு வந்தார்ல அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி மிக முக்கியமான பாஜகவோட திட்டங்கள் எல்லாம் அடுக்கி அதுக்கு ராகுல் காந்தி பிரதமர் மோடியை மன்னிப்பு கேட்க சொல்றாரு. ஸோ ஒரு பக்கம் ராகுல் காந்தி வந்து அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயாரிட்டு வரதான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு, இப்போ ஹரியானால பிரச்சாரம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. நீங்க சொன்னது போல மகாராஷ்டிராலையும் காங்கிரஸ் கட்சி பிரச்சாரத்தை தீவிரமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த தேர்தல்கள்லாம் இன்னுமே அதிக கவனத்தை பெற போகுதுன்னு தான் சொல்லணும். இப்போ பாஜகவோட கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் அரசாங்கம் கொண்டு வந்த அனைத்து சட்டங்களையும் பாஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஆதரவு யார்ட்டு வந்துச்சு அப்படின்னா நவீன் பட்நாயக் எடுத்து வந்துச்சு. நான் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் வந்து நீண்ட காலமாக சிஎம் இருந்தார். பிஜு ஜனதா தளம் வந்து அங்கே நீண்ட காலம் ஆளுங்கட்சியே இருந்தது. இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவா நவீன் பட்நாயக்கா அப்படின்ற ஒரு மாபெரும் போட்டியில் நவீன் பட்நாயக்கை வீழ்த்தி பாஜக ஒடிசாவில் முதல் முறையை ஆட்சி பிடிச்சாங்க இல்லையா. அதற்கப்புறம் தான் நவீன் பட்நாயக் வந்து ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக மாறுறாரு பாஜகவுக்கு. ஏன்னா அது வரைக்கும் பல்வேறு சட்டங்கள், அதாவது அந்த சட்டங்கள் எல்லாம் நாடளவில் சர்ச்சை ஏற்படுத்த சட்டங்களுக்கும் நவீன் பட்நாயக் ஆதரவு தெரிவித்தார். இப்போ இந்த வாட்டி வந்து தோக்கடிச்சதுக்கு அப்புறம் எதிர்கட்சியா மாறினதுக்கு அப்புறம் நவீன் பட்நாயக்கோட கட்சி வந்து இப்போ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. நாங்கள் பாஜக கொண்டு வர எல்லா சட்டங்களுக்கும் நாங்கள் அப்போஸ் பண்ண போகிறோம் பார்லமெண்ட்ல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் வந்து அந்த வக்ஃபு வாரியம் சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா. வக்ஃபு வாரியம் சட்டம் வந்து லோக்சபாவில் கொண்டு வந்தாங்க பாஜக. அதுக்கப்புறம் அந்த எதிர்ப்பின் காரணமாக அந்த சட்டம் பின்வாங்கப்பட்டது. இந்த பில் வந்து விரைவிலேயே பார்லமெண்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ அந்த பார்லமெண்ட்டுக்கு வரும்போது நவீன் பட்நாயக்கோட கட்சி ராஜ்யசபாவில் எதிர்ப்பை தெரிவிக்கும் அப்படின்ற அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நவீன் பட்நாயக் கட்சிக்கு ராஜ்யசபாவில் 8 எம்பி இருக்காங்க. ஸோ இந்த 8 எம்பிக்களும் சேர்ந்து இந்த சட்டத்தை எதிர்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வலுவாக வச்சுருக்காங்க. இது எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா சமீபத்தில் பல செய்திகள்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் பாஜகவுக்கு ஆதரவு கிடைச்சாச்சு, அதாவது மெஜாரிட்டி மார்க்கை கிராஸ் பண்ணிட்டாங்க, பாஜக இந்திய கூட்டணிக்கு ஆதரவு அங்கே இருக்கு. ஏன்னா முன்னாடி பாஜக ஆதரவு இருக்காது ராஜ்யசபா, லோக்சபாவில் தான் ஆதரவு பெரும்பான்மையாக இருக்கும். ராஜ்யசபாவில் பல்வேறு கூட்டணி கட்சிகள் வச்சு தான் சட்டத்தை பாஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ பாஜக இந்திய கூட்டணிக்கு ஆதரவு இருக்குது ராஜ்யசபாவில். அப்படி சொல்லும் போது இதுக்கப்புறம் சட்டங்கள்லாம் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்த சமயத்தில் தான் இப்போ நவீன் பட்நாயக் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. மிக நீண்ட நாட்களாக மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறது தான் நவீன் பட்நாயக் கட்சியோட. ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைமும் கூட பாஜகவோட ஒரு மிக முக்கியமான சட்டத்தை நவீன் பட்நாயக் எதிர்க்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கூட சொல்லலாம். ஆமாம். இப்போ இதே மாதிரி டெல்லியில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து விக்கிபீடியாவை இந்தியாவில் இருக்க பிடிக்கலன்னா நீங்கள் இந்தியாவை விட்டு வெளியே இருங்க அப்படின்னு ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்காங்க. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏஎன்ஐ இருக்குல்ல, ஏசியா நியூஸ் இன்டர்நேஷனல், அந்த நியூஸ் ஏஜென்சியோட விக்கிபீடியா பேஜ் இருக்குல்ல, அந்த விக்கிபீடியா பேஜில் சிலர் வந்து ஒரு மர்ம நபர் யாருன்னு தெரியல, அவர் வந்து ஒரு கருத்து பதிவிட்டிருக்காரு. அவங்க வந்து பாஜகவுக்கு பிரச்சார கருவியாக ஏஎன்ஐ செயல்படுது அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு, விக்கிபீடியா தலைமையை தொடர்பு கொண்டு அந்த குறிப்பிட்ட பதிவை யார் பதிவேற்றுனா அந்த நபருடைய அடையாளங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து விக்கிபீடியா தரப்பில் எந்த விதமான பதிலும் சொல்லலை. இதனால கடுப்பானவங்க என்ன பண்ணாங்க, டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அதாவது விக்கிபீடியா அந்த மாதிரி எங்களை அவமதிக்குது, எங்களுடைய செயலை கொச்சப்படுத்துதுன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு நீதிபதி விசாரணை செய்யும் பொழுது அங்கேயும் விக்கிபீடியா தரப்புலேருந்து சரியான பதில் சொல்லப்படல. அதனால ஒரு கட்டத்தில் கடுப்பான நீதிபதி இப்போ கோர்ட்டுக்கு வர முடியுமா முடியாதாங்கிற அளவுக்கு கடுமையாக பேசினப்ப விக்கிபீடியா சார்பாக வழக்கறிஞர் ஒருத்தர் ஆஜராகிறார். அவர் ஆஜராகி என்ன சொல்றாருன்னா, அது மாதிரி நிர்வாகிகள் எல்லாமே வெளிநாட்டில் இருக்கிறதுனால உடனடியாக நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல முடியல, அதனால தான் காலதாமதம் ஆகிடுது அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கிறார். அப்போ நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி தான் ஏற்கனவே ஒரு வழக்கிலையும் நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே இந்தியா பிடிக்கலைன்னா நீங்கள் இந்தியா விட்டு வெளியேறிடலாம், இங்கே இருக்கணும்னா இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் நடந்தாகணும், இப்போ நீங்கள் பண்ணது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இது நீதிமன்ற அவமதிப்பில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக ஒரு இது சொல்லியிருக்காரு. இதுக்கு இன்னொன்றும் சொல்கிறாங்க, அதாவது சமீபத்தில் மத்திய அரசுக்கும் விக்கிபீடியாவுக்கும் ஒத்து போல, அது நீட்சியாக தான் இப்போ விக்கிபீடியாவுக்கு சில நன்கொடை கொடுப்பாங்கல்ல, அதுல எல்லாம் மத்திய அரசு வந்து கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மத்திய அரசுக்கு கூட சண்டை போட்டுட்டு இருந்தது, இப்போ நீதிமன்றமும் எச்சரிக்கை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் டெல்லி ஹைகோர்ட்டோட உத்தரவை பற்றி சொன்னீங்க இல்லையா, இப்போ இதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் கோர்ட் கொடுத்த உத்தரவு தேசிய அளவில் செய்தியாக மாதிரி இருக்கு. என்ன உத்தரவுன்னு கேட்டிங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய ஒரு பாஜக அமைச்சருக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்கு அந்த கோர்ட்டு.
உத்தரப்பிரதேசத்தில் தொழிற்கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு கபில் தேவ் அகர்வால்னு ஒருத்தர். பாஜகவோட மிக முக்கிய அமைச்சராக பணியாற்றிட்டு வர்றாரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சில தினங்களுக்கு முன்பு அனுமதி இல்லாமல் பிரச்சார கூட்டம் போட்டிருக்காரு. அதன் தொடர்பாக பதியப்பட்ட வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு வருது. இதன் காரணமாக நீதிமன்றம் பலமுறை அவர் கோர்ட்டில் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாமல் காலம் தாழ்த்திக்கிட்டே வந்திருக்காரு. மற்றும் அதுக்கான பதில் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காரு. பொறுத்து பார்த்த நீதிமன்றம் இந்த முறை ரொம்ப கடுமையாக பிடிவாரண்டே போட்டுடுச்சு. வர 13ஆம் தேதிக்குள்ள ஆஜராகணும், அவ்வளவுதான், அதை பத்தி பேச வேற எதுவும் இல்லை அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டாங்க. இது வந்து ஆளும் பாஜக அரசோட ஒரு மாநில அமைச்சருக்கு இந்த நிலைமை வந்திருக்குங்கிறது உத்தரப்பிரதேச அரசியலில் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பீகார் கோர்ட் வந்து ஒரு விசித்திரமான வழக்கில் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே தெரியும் இல்லையா, இந்த நீதிமன்றம் போனா அப்படின்னால எல்லா வழக்குமே பல ஆண்டுகள் வந்து போயிட்டே இருக்கும். இதே போன்ற ஒரு விசித்திரமான வழக்கில் பீகார் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. யூஸ்வலாகவே நமக்கு தெரியும், இப்போ ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு போச்சு அப்படின்னா அந்த வழக்கை முடிகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். நமக்கு நிறையா வழக்கு கேள்விப்பட்டிருப்போம். என்னடா இந்த வழக்கு இவ்வளோ ஆண்டுகள் இந்த நீதிமன்றத்தில் போயிருக்கே அப்படின்னு ஆச்சரியம் அடைஞ்சிருப்போம். ரெண்டாவது நம்ம கேள்வி எழுந்திருக்கும், எதுக்காக இத்தனை ஆண்டுகள் இந்த வழக்கு இழுத்தடிக்கப்படுது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விசித்திரமான வழக்கில் தான் பீகார் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. என்ன வழக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து 1990ஆம் ஆண்டு பதியப்பட்ட வழக்கு, ஒரு லஞ்ச வழக்கு. அதாவது 1990ஆம் ஆண்டு பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண்மணி வந்து அந்த பிளாட்ஃபார்ம் நடந்து போகிறாங்க. அந்த பெண்மணி வந்து அந்த காய்கறி விற்கக்கூடிய பெண்மணி கூட எடுத்துகிட்டு போகிறாங்க பிளாட்ஃபார்மில். அந்த பிளாட்ஃபார்மில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாரு, அவர் யூஸ்வலாகவே வந்து லஞ்சம் வாங்குவார் போல எல்லா இடத்துலையும். அன்னைக்கு அந்த பெண்மணி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியை மறைச்சு அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மீண்டும் அந்த லஞ்சம் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெண்மணி பயந்து அவங்கள்ட்ட இருந்த 20 ரூபா, அதாவது வெறும் 20 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸ்காரர் வாங்கி வச்சுக்கிட்டாரு அந்த பணத்தை. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, இதை வந்து ரைஸ் பண்ணி சொல்லிட்டார், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த லஞ்ச பணத்தை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் அப்படியே விட்டுட்டாங்க போல. இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஆஜராகலை, போலீஸ் அதிகாரிகளும் இந்த கேஸை மேற்கொண்டு எடுத்துட்டு போல, அதை அப்படியே விட்டுட்டாங்க போல. 34 வருஷம் கழிச்சு இப்போ இந்த பெண்டிங் கேஸஸ்லாம் முடிக்கிறதுக்காக கொஞ்சம் தீவிரம் பண்ணுவாங்க இல்லையா கோர்ட்டில், அது மாதிரியே வந்து இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்திருக்கு. அப்போதான் இப்போ வந்து ஒரு பீகார் நீதிமன்றத்தோட நீதிபதி பீகார் மாநில டிஜிபிக்கு உத்தரவு போட்டிருக்காரு, இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எங்கிருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இருப்போம், ஏன்னா 34 வருஷம் வழக்கு இல்லையா, ரிட்டையர் ஆகிட்டாரு. இருந்துமே இந்த வழக்கு இன்னும் இப்போ தீர்ப்பு வந்ததுனால நாடு முழுக்க பெரிய கவனத்தை பெற்றிருக்கு. ஒரு விசித்திரமான வழக்காகவும் மாறி இருக்குது. அதாவது விடாமல் 34 வருஷமாக நீதித்துறையும் இதை ஃபாலோ பண்ணி இருக்கு. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி நீதித்துறைக்கு வந்து ஒரு மாதிரி பணிச்சுமை அதிகமாக இருக்குன்னு கூட சமீபத்தில் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதன் காரணமாக கூட இந்த கேஸ் இழுத்தடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சாதாரணமாக இல்லைங்க, அவர் பல்வேறு போலி அட்ரஸ்லாம் கொடுத்து இந்த வழக்குக்காக தலைமறைவாயிருக்கிறதுலாம் பல தகவல்கள்லாம் வருது. வெறும் 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டார் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும். ஸோ மறுபடியும் இந்த உத்தரவு போட்டு டிஜிபி எப்படி கண்டுபிடிக்க போறாரு, அவரை எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ எப்படி கண்டுபிடிச்சு நிறுத்த போறாங்க அப்படின்றத கேள்வி எழுந்திருக்கு. இப்போ கொல்கத்தாவில் பெண் மருத்துவ மாணவி வழக்கில் வந்து பல்வேறு திருப்பங்கள் டெய்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த நிலையில தான் இப்போ சமீபத்தில் இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்த சிபிஐ அதிகாரிகள் அந்த ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியோட முன்னாள் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அவரோட வீட்டுக்கு இப்போ இடி அதிகாரிகள் ரைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி சிபிஐ பண்ணாங்க, இப்போ வந்து இடி ரைட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் மேலே பல்வேறு நிதி முறைகேடுகள்லாம் எழுப்பப்பட்டது. அவர் அந்த முதல்வராக இருக்கும் போதே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார், பல்வேறு நிதி முறைகேடுகள்லாம் பண்ணியிருக்கிறதா இப்போ வெளிச்சத்துக்கு ஒவ்வொன்றா வந்துச்சு இல்லையா. மருத்துவமனையில் உடல் உறுப்புகள் கூட விற்கப்படுது அப்படின்னு மாதிரி நிறைய சட்டவிரோத செயல்கள்லாம் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டில் இடி அதிகாரிகள் வந்து மணி லாண்டரிங் கேஸ் போட்டு இவர் வந்து நிதி முறைகேடு ஈடுபட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக அவர் வீட்டை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு செய்தியாக மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் முன்னாடி இருந்தே ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. முன்னாடி போலீஸ்காரங்க வந்து ஒரே குற்றவாளியாக இருந்த சஞ்சய் ராயை கைது பண்ணி தொடர்ந்து விசாரணை பண்ணாங்க இல்லையா. அப்பவே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. இந்த வழக்கை வந்து போலீஸ்காரங்க சரியா விசாரிக்கல, இது வந்து ஒரு கூட்டு பாலியல் கொடுமை, கேங் ரேப் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டில் எதிர்கட்சியில் எழுப்பினாங்க. அதை தொடர்ந்து விசாரிச்ச போலீஸ் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே வந்து இது கேங் ரேப்பாக இருக்க சாத்தியம் இல்லை, சஞ்சய் ராய் மட்டும் தான் இந்த வழக்கில் ஒரே குற்றவாளியாக இருக்க முடியும் அப்படின்ற சொல்லிட்டு செய்திகள்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இது வந்து அப்படி கிடையாது, கேங் ரேப்பாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து எது உண்மை எது வந்து அஃபீஷியலான தகவல்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா வந்து இந்த வழக்கில் டெய்லி அந்த திருப்பம் அந்த அளவுக்கு வந்துட்டே இருக்கு. இதில் பாஜக உள்ளிட்ட கொல்கத்தாவை சேர்ந்த எதிர்கட்சிகள்லாம் மம்தா பதவி விலகணும், ஏன்னா மம்தா வந்து அந்த கல்லூரி முதல்வர் வந்து காப்பாற்ற தான் போராடிட்டு இருக்காங்க, அவரை ஏன் இவ்வளோ நாள் பாதுகாத்தாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் அவங்களோட அந்த மாணவியோட பேரண்ட் கூட
போலீஸ் அதிகாரிகள் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆமா, இப்படி தொடர்ந்து நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா பல திருப்பங்களும் பல ட்விஸ்ட்டுகளும் இந்த வழக்கில் வந்துகிட்டே இருக்கு. இங்கே வந்து பிரதமர் மோடியை காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் கடுமையாக எதிர்த்துக்கிட்டும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் உலகத் தலைவராக மோடி மாறிட்டாரு அப்படின்னு பாஜகவை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் போற மோடி நினைச்சா சமாதானப்படுத்தி வைக்கலாம், ஒரு சமாதான உடன்படிக்கை அவரால் தான் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு பாஜக காரங்க சொல்ல, ரஷ்ய அதிபர் புதின் மாளிகையே அப்படிதான் சொல்லுது. இப்போ சில தினங்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர் புதின் வந்து ஒரு மாநாட்டில் பேசுறாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி சீனா, இந்தியா, பிரேசில் இந்த மாதிரி 3 நாடுகளும் ரஷ்யா உக்ரைன் போற சமாதானமா போக சொல்லி பேசுறாங்க. அந்த நண்பர்களை நான் மதிக்கிறேன், ஆனா இப்ப உக்ரைன் விரும்பினா நாங்களும் சமாதானத்துக்கு தயார் அப்படிங்கிற வகையில சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் சொன்னது போல் சமீபத்தில் தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு போனார் முதல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யுக்ரைனுக்கு போயிட்டு வந்தார். ஸோ ஆரம்பத்திலிருந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, பேச்சுவார்த்தை மூலிமா மட்டும்தான் அமைதி நிலவும் அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டே இருக்காங்க இந்திய அரசாங்கம். ஏன்னா இப்போ எவ்வளோதான் நீங்கள் போர் புரிஞ்சாலுமே அதில் வந்து உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படும். போர் புரியாமல் 2 பேரும் வந்தீங்க அப்படின்னா பேசி சமாதானமாக போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க. இதை தான் மோடியுமே வந்து ரஷ்யாலையும் சரி யுக்ரைன்லையும் சரி தான் அழுத்தமாக சொன்னார் இல்லையா. இப்போ நீங்கள் சொன்னது போல் ரஷ்ய அதிபர் புத்தினே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, யுக்ரைன் இது பண்ணால் நாங்களும் தயாராக இருக்கோம் பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து 3 மத்தியஸ்த நாடுகளாக சொல்லியிருக்காரு. சைனா, பிரேசில், இந்தியா போன்ற 3 நாடுகள் முன் வந்தால் உங்களால் முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி ரஷ்ய அதிபர் மாளிகையோட செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய டிமிட்ரி பெஸ்கோவ் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து இந்தியாவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. நீங்கள் வந்து இதில் பேசுனீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களோட தான் அமெரிக்காவும் நெருக்கமாக இருக்குது, யுக்ரைன் நெருக்கமாக இருக்குது, நாங்களும் நெருக்கமாக இருக்கோம் உங்களோட. ஸோ அது இந்தியாவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரு இதுவை இந்தியா பிடிச்சி 2 நாட்களையும் ஒன்னா உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை முடிவு கொண்டு வருமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இது எப்படி அணுக போறாங்கன்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. நம்ம அதை பொறுத்து பார்க்கலாம். ஆமா, இதுல ரஷ்ய அதிபர் கட்டிப்பிடிச்சது, அது மாதிரி உக்ரைன் அதிபரை கட்டிப்பிடிச்சதும் ஒரு சமநிலையில இருக்காங்க அப்படின்னு காட்டிக்கதான்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா. உக்ரைன்ல பிரதமர் மோடி போயிருந்தப்ப உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, மோடியை பக்கத்துல வச்சுக்கிட்டு. என்ன மாதிரி சொல்லியிருந்தாருன்னா, இந்தியா வந்து இதுல வந்து உக்ரைன் பக்கம் நின்றுச்சுன்னா அந்த போர் நின்றுடும், அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான நிலையை எடுத்துச்சுன்னா அந்த போர் நின்றுடும் அப்படின்னாரு. அப்ப பிரதமர் மோடி தலையிட்டு சொன்னாரு, நாங்க வந்து நடுநிலையா இல்ல, எங்களுடைய நோக்கம் போரே வேண்டாங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் இப்ப வைரல் ஆகிட்டு வருது. ஆமா, ஏன்னா இந்த இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸால நிறைய இடத்துல விமர்சிக்கப்பட்டது. ஏன்னா நீங்க வந்து ரஷ்யாவோட தொடர்ந்து வர்த்தக ரீதியில தொடர்பு இருக்கு, நீங்க ரஷ்யாவோட எண்ணெயை கொள்முதல் பண்றீங்க, ஆயுதங்களை கொள்முதல் பண்றீங்க, இதெல்லாம் நிறுத்தினா மட்டும்தான் ரஷ்யாவோட பொருளாதாரம் அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல டிமாண்ட் பண்ணப்போ இந்தியா வந்து அப்படி பண்ணல. ஏன்னா எங்களுக்கு வந்து ரஷ்யாவும் வேணும் பிளஸ் வந்து யுக்ரைனும் வேணும் அப்படின்ற ஒரு சமநிலையில தான் இருந்தாங்க. இந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் மாளிகையை கோரிக்கை விடுத்து நாங்களும் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இல்லையா. இது உலகளவு பெரிய செய்தியாக மாறி இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் சமீபத்தில் பெங்களாதேஷில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது இல்லையா. அந்த நாட்டோட பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவுக்கு தஞ்சம் அடைஞ்சாங்க. இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சாலுமே தொடர்ந்து அவங்களோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்னு தெரியாத பட்சத்தில் அவங்க தொடர்ந்து பெங்களாதேஷ் அரசியலை பேசிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு பெரிய கண்டனம் எழுந்திருக்கு. அதாவது பங்களாதேஷோட இடைக்கால அதிபராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அவர் என்ன ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னா, இந்தியா பங்களாதேஷ் இடையே நல்ல நட்புறவு இருக்கு, இது இப்படியே தொடரணும்னா இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்க ஷேக் ஹசீனா வந்து எங்க நாட்டில் நடக்கக்கூடியதை அரசியல் கருத்துக்களை வெளியிடாம இருக்கணும், அது எங்க யாருக்குமே நாங்கள் விரும்பல, அவர் சொல்லாம இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு இடையமான உறவு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எச்சரிக்கையான டோன்ல சொல்லியிருக்காரு. பாப்பம் பிருத்திவி, இன்னைக்கு வந்து இந்திய நிகழ்வுகள் சிலவற்றை பார்த்தோம், உலக நிகழ்வுகளையும் இந்தியாவோட முக்கியத்துவம் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி. நன்றி அழகு. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை, பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.